எஸ் குட் ஈவினிங் ஆல். லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கப்பா. நவீன் குட் ஈவினிங். கிளியர்? எஸ் தேங்க்யூப்பா. சரி, நேத்து செஷன்ல ட்ரிக்னாமெட்ரி சரியா? ட்ரிக்னாமெட்ரியில கம்ப்ளீட் பேசிக்ஸை வந்து பார்த்தோம். ஓகே, என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸை பார்த்தோம். மெயினா ட்ரிக்னாமெட்ரியோட டெஃபினிஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக்கு ட்ரிக்னாமெட்ரியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினான ஃபங்க்ஷன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸ். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ஹைப்போடேனியஸ், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். அதாவது 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட்டா ஆப்போசிட்டா இருக்கிறது ஹைப்போடேனியஸ் சரியா? ஸோ டீட்டாக்கு ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஆப்போசிட் ஆங்கிள் சரியா? ஸோ 90 மைனஸ் டீட்டாக்கு இருக்கிறது அட்ஜசன்ட். ஓகே, 90 மைனஸ் டீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது அட்ஜசன்ட். நான் இதெல்லாமே வந்து ஆப்போசிட்ஸா இருக்கிறது சரி. ஆப்போசிட்ஸ் மீனிங்கு இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஓகேவா? இது ஆங்கிள் பேஸ் பண்ணி இருக்கிறது. டீட்டாக்கு பக்கத்திலே இருக்கிறது சரியா? டீட்டாக்கு பக்கத்திலே இருக்கிறது அட்ஜசன்ட். பக்கத்திலே, நான் சொல்ற வேர்டை வந்து நல்லா கவனி. ஓகே, நியர்பையா இருக்கிறது அட்ஜசன்ட். ஓகே, இதை என்ன சொல்லுவாங்க? பேஸ்னும் சொல்லுவாங்க. ஸோ 90 டிகிரிக்கு பக்கத்திலே இருக்கிறது என்னது? பர்பண்டிகுலர். ஓகே, 90 டிகிரிக்கு பக்கத்திலே இருக்கிறது பர்பண்டிகுலர். கிளியரா? சரிப்பா. ஸோ மெயினான மூணு ஃபங்க்ஷன் தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல: ஆப்போசிட் ஆங்கிள், அட்ஜசன்ட் ஆங்கிள் அண்ட் ஹைப்போடேனியஸ் ஆங்கிள். ஓகே, ஹைப்போடேனியஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் சைன் தீட்டாவுக்கு பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பா. சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும். சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடேனியஸ். ஓகே, காஸ் தீட்டா பார்த்த அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடேனியஸ். சார் ஒருத்தர் கேட்டுதான், எனக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சா வந்து ஈஸியா படிச்சிருவோம் சார். அந்த 2 விஷயம் வந்து என்னது? சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் சரியா? சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும். ஆனா சைன் தீட்டாவே வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடேனியஸா அட்ஜசன்ட் பை ஹைப்போடேனியஸா கன்ஃபியூஸ் ஆயிடுது சார் அப்படின்னா சரியா? ஜஸ்ட் நம்மளா ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, நம்மளா ஞாபகம் வச்சிருதான். எஸ்னா சைன், ஓனா ஆப்போசிட், சோ ஓகேவா? சீனா காஸ், ஏனா அட்ஜசன்ட், சிஏ சரியா? சிஏ டிகிரி, சிஏ கோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. எஸ்ஓனா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஞாபகம் வச்சுக்க. கிளியராப்பா? சரிங்க, இந்த 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும், மீதி எல்லாமே டிரைவ்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? பைத்தாகாரியன் தேரம். பைத்தாகாரியன் தேரம்ல ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயரை பார்த்தோம். ஓகேவா? அதாவது லார்ஜர் ஆங்கிள் ஹைப்போடேனியஸ், அதர் 2 ஆங்கிள்ஸ் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ண அப்படின்னா ஹைப்போடேனியஸ் ஸ்கொயரும் இதுவும் ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம் சரியா? நெக்ஸ்ட் ட்ரிப்ளெட்ஸை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ட்ரிப்ளெட்ஸை எப்படி ஃபைண்ட் பண்றது? பைத்தாகாரியன் ட்ரிப்ளெட்ஸ் 2 கேஸ்ல பார்த்தோம். அதாவது ஒன் ஆஃப் த ஆங்கிள் மஸ்ட் பி ஆட் வேல்யூவா இருந்தால், ஆட் நம்பரா இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண வேல்யூவை 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு 4.5 வருதா? 4.5ல மைனஸ் 0.5 பிளஸ் 0.5, அதாவது 4 5. ஓகே, ஸோ 3 4 5 ஆர் ட்ரிப்ளெட்ஸ். ஓகேவா? இது ஈவன் நம்பரா இருந்தா நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ 4ன்ற ஒரு வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா 16, அதை 4ஆல டிவைட் பண்ணும். 4ஆல டிவைட் பண்ற அப்படின்னா நமக்கு வேல்யூல +1 -1 5 3. அகைன் 3 4 5 ஆர் ட்ரிப்ளெட்ஸ். ஓகேவாப்பா? சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அடுத்தடுத்த நம்பர்ல வரது தான் ட்ரிப்ளெட்ஸா இருக்கும் ஆட் வேல்யூக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஸை பார்த்தோம் சரியா? ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஸை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக்கோட
ஐடென்டிட்டிஸ்ல எல்லாமே பார்த்துருப்பா. ஓகே, அதுக்கப்புறம் வேல்யூஸும் பார்த்தோம். ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ்ல இந்த 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரியோட வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம். ரைட். ஸோ யாராச்சும் கிளாஸ் 1 பார்க்கல அப்படின்னா நான் யூடியூப்லேயே கொடுத்துட்டேன். ஸோ கிளாஸ் 1 வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் 2ல ஒரு முக்கியமான ட்ரிக்னாமெட்ரிக் டெர்மினாலஜிஸ், சம்ம வந்து அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கவனி. எதையுமே நோட்ஸ் எழுதாத, ஜஸ்ட் கிளாஸை மட்டும் லிசன் பண்ணு. ஸோ ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கப்பா. செஷன் போலாமா? லிசன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐடென்டிட்டிஸ். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐடென்டிட்டிஸ். ஆக்சுவலா இன்னைக்கு கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ அதனால எனக்கு பிபிடியில் நம்ம போர்டில் எழுதுறதை விட இதில் கொண்டு வர்றது கொஞ்சம் கிறிஸ்பாகவும் என்னால் ப்ரெசன்டேஷன்ஸை வந்து கரெக்டாக பண்ண முடியுன்றதுனால கொடுத்துருப்பேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஸோ அந்த போர்டில் செட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அரித்மெட்டிக் டாபிக்ஸை எடுத்துடலாம் போர்டில். அட்வான்ஸ் மேக்ஸு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா எழுதி எழுதி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டிஃபால்ட்டாகவே அதுக்கான டைம் இல்லை இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி லிசன். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐடென்டிட்டிஸ். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐடென்டிட்டிஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய ட்ரிக்னாமெட்ரிக்கோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்லப்பா, அதை ப்ராடக்ட் வேல்யூல இருந்து சம்மா மாத்துறதுக்கு. ஓகே, அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருந்து அடிஷனாவோ இல்லை டிஃப்ரென்ஸாவோ நம்ம பார்த்துறோம். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் 1 லிசன். கேஸ் 1 பார்த்தனா ப்ராடக்ட் டு sum or difference. Okay, product to sum or difference. Listen. Sin A cos B. Sin A cos B equal to, okay, of. Listen pa. ஸோ நான் உனக்கு இந்த ஆஃபும் நான் வந்து ஈஸியாக வந்து புரிய வைக்கிறேன். என்னென்ன ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜிஸை மட்டும் நோட் பண்ணு. சைன் ஏ காஸ்பின்றது என்னது? இது மல்டிப்ளிகேஷன், சரியா? ப்ராடக்ட்ல இருந்து நான் சம்முக்கோ டிஃபரன்ஸ்க்கோ சேஞ்ச் பண்றேன், சரியா? சைன் ஏ காஸ் பி, இது மாதிரி ரெண்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால், ஸோ அதே மாதிரி சேம் மல்டிப்ளிகேஷன் அதை வந்து சம்முக்கோ அடிஷனாவோ இல்லை டிஃபரன்ஸாவோ சேஞ்ச் பண்றதுக்காக பார்க்குறோம். முதல்ல இதை கவனி. சைன் ஏ காஸ் பி. நெக்ஸ்ட் பார்த்தனா காஸ் ஏ சைன் பி. ஸோ தேர்ட் வந்து யாரும் எதுவும் எழுதாத, லிசன் பண்ணு. எழுதணும்னா கேளுங்க, ஒரு சின்ன 2 மினிட்ஸ் டைம் தரேன், அதுக்கப்புறம் காப்பி கூட பண்ணிக்க. பிபிடி, ஸோ இதை சேவ் பண்ணி அப்படியே உனக்கு அப்லோட் பிடிஎஃப் ஆகும் நான் கொடுத்துட்றேன், சரியா? சைன் ஏ சைன் பின்னு இருக்கு. சைன் ஏ சைன் பி, ரைட். நல்லா லிசன் பண்ணுப்பா, கிட்ட எழுதி. சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி, காஸ் ஏ காஸ் பி, சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு. ஓகே, நீ எதையும் மகப் பண்ணாத. லிசன். எல்லாத்துலயுமே ஆஃப் வந்து காமனா இருக்கும். எல்லாத்துலயுமே ஆஃப் வந்து காமனா இருக்கும். லிசன். சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி. ஓகே, அதுக்கப்புறம் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. நடுவுல வந்து ஒரு ஆப்ரேஷன் வரும், பிளஸ் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேஷன். அதை எப்படி கொண்டு வரணும்ன்றது நான் சொல்றேன். சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் காஸ் ஏ காஸ் பிக்கு. காஸ் ஏ காஸ் பிக்கு பார்த்தோன்னா cos of a plus b, cos of a minus b. Okay, sin a sin b, cos of a plus b,
ஸோ அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. உனக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில ரிலேஷன்ஸை நான் கொண்டு வரேன்ப்பா. சரியா? உனக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்னென்ன ஆப்ரேஷன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐடென்டிட்டிஸ்ல ஸோ ப்ராடக்ட்ல இருந்து சம் வரணும் அப்படின்னா லிசன், காஸ் வேல்யூ பாசிட்டிவ், ஓகே, சைன் வேல்யூ நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோ, காஸ் வேல்யூ பாசிட்டிவ், சைன் வேல்யூ நெகட்டிவ். ஓகே, இது ஒரு பக்கம். லிசன், இப்போ இந்த நம்பரை வந்து சாரி வேல்யூஸை மட்டும் கவனி. சைன் ஏ காஸ் பி, அதாவது சைனும் காசும் டிஃப்ரெண்ட். சரியா? அகைன் காஸ் ஏ சைன் பி, காசு சைனு டிஃப்ரெண்ட். காஸ் ஏ காஸ் பி, காஸ் சேமா இருக்கு, காஸ் சேமா இருக்கு. சைன் ஏ சைன் பி, சைன் சேமா இருக்கு. சரியா? சைன் சேமா இருக்கு. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தால் அதுக்கப்புறம் சேமா இருந்தா, ஓகே, சைனு காசு அப்படின்னா டிஃப்ரெண்டா இருந்தா சேம். பாத்துக்குப்பா, சைன் காசு டிஃப்ரெண்ட், ஆனா உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து சைன் சேமா இருக்கு. காசு சைனு டிஃப்ரெண்ட், உள்ள இருக்க சைன் வந்து சேமா இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் காஸ் சேம். ஓகே, காஸ் சேம், சைன் சேம், சைன் காஸ் சேம். அதாவது எனக்கு டிஃப்ரெண்டா இருந்தா எனக்கு சைன் வரும். சேமா இருந்தால், ஓகே, சேமா இருந்தா காஸ் வரும். உனக்கு புரியணுன்றதுக்காக தான் இத சொல்றேன். கிளியரா? யாருக்காவது டவுட் இருக்கா? நீ மனப்பாடம் பண்ண தேவையில்ல, நான் சொல்ற ஐடியாலஜியை மட்டும் எடுத்துக்க. சார், நான் உன்னை எங்கேயுமே மனப்பாடம் பண்ண வைக்க மாட்டேன்ப்பா. ஓகே, பட் அரித்மெட்டிக்ஸ்ல நான் எங்கேயுமே உன்னை மனப்பாடம் பண்ண வைக்க மாட்டேன். சில நேரம் அட்வான்ஸ் மேக்ஸ்ல வந்து அல்ஜிப்ராவை ஒரு சிலது மக்கப் பண்ணி தான் ஆகணும். நான் எப்படி உன்னை டேபிள்ஸ் எல்லாம் மக்கப் பண்ண சொல்றனோ அதே மாதிரி தான் இதையும் மக்கப் பண்ண சொல்வேன். ஓகேவா? டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா சைனு காசு ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உனக்கு கேப்சர் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். பட் போக 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 உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். பேசிக்ஸ்லயே டெப்தான பேசிக்ஸ் நான் உனக்கு சொல்லித்தரேன். சார், இது சிஜிஎலுக்கு யூஸ் ஆகுமா, சிஹெச்எஸ்எலுக்கு யூஸ் ஆகுமா, எம்டிஎஸ்கா, ரயில்வேஸ்கா, இந்த குழப்பம்லாம் உனக்கு தேவை. எனக்கு தெரியும். கிளாஸ் வந்து ஒரு கண்டென்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா முதல்ல அந்த டாபிக்கோட ஐடியாலஜி, அந்த டாபிக் எல்லாம் என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு, முதல்ல இந்த மாதிரியான ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் நீ தெரிஞ்சாதான் நம்ம வந்து சம்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். வெறும்னே டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை எடுத்து சால்வ் பண்றதுல ஸோ ஒரு பெருமையும் கிடையாது, உனக்கு ஹெல்ப் பண்ண போறதும் கிடையாது. சரியா? எனக்கு ட்ரிக்னாமெட்ரி தெரியும்ன்றது எதை பேஸ் பண்ணி? ட்ரிக்னாமெட்ரின்றது ஒரு ஐடென்டிட்டிஸ். சரியா? ஒரு ஆத்தர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை கொண்டு போறோம்ன்றது இது தெரியணும். பேசிக்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியோ, இன்ஃபேக்ட் இதை கேட்கல, அது செகண்டரி. உனக்கு பேசிக்ஸ் எந்த அளவுக்கு தெரியும்? ஸ்கூல் டேஸ் வந்து ஸோ ஒரு சப்ஜெக்ட் மார்க்குக்காக 100 மார்க் 200 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் போய் அட்டன் பண்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ப்ரூஃப் மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்து அதை சால்வ் பண்ணுவோம். ஆனா நமக்கு இங்க அது மேட்டர் கிடையாது. பட் ஆனா நாலேஜ் வேணும், டாபிக்கோட நாலேஜ் வேணும். ஓகே, சரி, அந்த நாலேஜை நமக்கு ஏத்த மாதிரி அதை மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போறோம். மைண்டுக்குள்ள எப்படி எடுத்துட்டு போற? ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடு நான் உனக்கு சொல்றேன். ஓகே, சைன் ஏ காஸ் பி இதெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல படிச்சது தான். ஓகேவா? சைன் ஏ காஸ் பினா இது டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் சேமா இருக்கு. சரியா? அதாவது சேம்னா டிஃப்ரெண்டா இருந்தா சைன், சேமா வந்தால் காஸ். புரியுதாப்பா? உனக்கு நோட்ஸை வந்து உனக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்க. ரைட், நெக்ஸ்ட் கவனி.
நெக்ஸ்ட் sin a cos b. சைன்ல இருந்து காஸ் போகுது. ஓகே, சைன்ல இருந்து காஸ் போகுது. காஸ் a sin b. காஸ்ல இருந்து சைன் போகுது. காஸ்ல இருந்து காஸ், சைன்ல இருந்து சைன். ஓகேவா? sin a cos b இது ரெண்டுமே கீழே பாரு. cos a sin b இது வேற இது வேற. ஓகே, லிசன். சைன்ல இருந்து காஸ் போச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, மல்டிப்ளிகேஷன்ல sin a cos b காஸ்க்கு போகுது அப்படின்னா அது பாசிட்டிவ். காஸ்க்கு போகுது அப்படின்னா அது பாசிட்டிவ். காஸ்ல இருந்து சைனுக்கு போகுது அப்படின்னா அது நெகட்டிவ். சைனுக்கு போகுது அப்படின்னா நெகட்டிவ். ஓகே, அதாவது sin a cos b சைன்ல இருந்து காசுக்கு போகுது. ஓகேவா? காசுக்கு போச்சு அப்படின்னா பாசிட்டிவ். காஸ்ல இருந்து சைனுக்கு போகுது அப்படின்னா அது நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் காஸ்ல இருந்து காசு. ஓகே, காசுல இருந்து காசு. காசு பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ், மோர் பாசிட்டிவ். ஓகே, மோர் பாசிட்டிவ். பிளஸ் 1/2. ஏன் முன்னாடி பிளஸ் போறன்றதுக்கு ரீசன் சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் சைன்ல இருந்து சைன் போகுது. நெகட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது. மோர் நெகட்டிவ், மோர் நெகட்டிவ். கிளியரா? சைன்ல இருந்து சைனா மைனஸ் ஆஃப் 1/2 காஸ் a பிளஸ் b மைனஸ் ஆஃப் காஸ் a மைனஸ் b. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடென்டிட்டிஸ் மகப்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது உனக்கு மைண்ட்குள்ள போச்சான்னு மட்டும் பாரு. ஓகே, கிளியரா? சரிப்பா சார், இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுமே சார். கொஸ்டின்ல காஸ் ஏ காஸ் பின்னு பார்க்குறேன். சரியா? காஸ் ஏ காஸ் பின்னா என்னது? இது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ன்றது டிரான்ஸ்ஃபார்மேஷனா மாத்துறேன். எனக்கு வந்து சம்மோ ப்ராடக்டோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐடென்டிட்டி மாத்துறேன். காஸ் ஏ காஸ் பி. ஸோ காமனா ஆஃப் வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் எனக்கு சேமா இருக்கு. சேமா இருந்தா என்னப்பா? சேமா இருந்தா காசு, டிஃப்ரெண்டா இருந்தா சைனு. சரியா? டிஃப்ரெண்டா இருந்தா சைனு, சேமா இருந்தா காசு. அப்படின்னா காசு ஏ பிளஸ் பி, காஸ் ஏ பிளஸ் பி. நெக்ஸ்ட் காசு ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் என்ன? காஸ்ல இருந்து காஸ் போகுது. காஸ்ல இருந்து காஸ் போகுது. ஓகே, காஸ்னா பாசிட்டிவ், சைன்னா நெகட்டிவ். ஸோ காஸ்ல இருந்து காஸ் போறதால மோர் பாசிட்டிவ், மோர் பாசிட்டிவ். ஓகே, சரிங்க. லிசன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேஸ் 2ல, கேஸ் 2ல இதே சம்ல இருந்து சம்மோ டிஃபரன்ஸோ. சரியா? டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐடென்டிட்டிஸ் ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, லிசன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இங்க மெயினா? sin a cos b equal to ஆஃப் ஆஃப். ஓகே, சைனு காசு. சைன் காசு வந்துன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா இருந்தா சேம். ஓகே, சைன் ஏ பிளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி. ஓகே, சைனு காசு. சைன்ல இருந்து காசு போகுது அப்படின்னா காசுனா பாசிட்டிவ். ரைட், இது இருக்கட்டும். இப்போ இது ப்ராடக்ட். சரியா? ப்ராடக்ட்ல இருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அடிஷன், அதாவது சம்மோ, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ சம்ல இருந்து நம்ம என்ன கொண்டு வர போறோம்? ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வர போறோம். அதாவது இதோட டெரிவேஷன்ஸை நான் உனக்கு சொல்றேன். லிசன். இப்போ சைன் ஏ பிளஸ் பின்னு இருக்கா? பிளஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு இருக்கா? ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 2 sin a cos b, 2 sin a cos b. ஓகே, ஸோ இந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸு, ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐடென்டிட்டிஸில் நம்ம வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வந்து, ப்ராடக்ட் அதாவது சம்மா இருந்தது ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வந்தோம். ஓகே, சரி லிசன்பா.
பட் ஆனா ட்ரிக்னாமெட்ரியில இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்க்கு இந்த ஏ பிளஸ் பின்னு இருக்குல்ல, இந்த ஏ பிளஸ் பியை இன்னும் வந்து கொஞ்சம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஈக்குவேஷன்ஸை ரெடி பண்றாங்க. வென் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ், இந்த ஏபின்லாம் என்னது, ஆங்கிள்னு அர்த்தம், சரியா? ஆங்கிள் டீட்டா, சைன் டீட்டான்றப்ப அதுதான். ஓகே, டீட்டா ஆங்கிள்ஸ், அந்த ஆங்கிள்ஸ்க்கு நேம், வேரியபிள் நேம் வந்து செட் பண்றது ஏபி எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, சரி. இப்போ அந்த ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன், சீன் எடுத்துக்கிறேன், சரியா? ஏ பிளஸ் பியை நான் சீன் எடுத்துக்கிறேன். ஏ மைனஸ் பியை, ஏ மைனஸ் பியை டின்னு எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு அந்த ஆங்கிளுக்கான சிங்கிள் வேல்யூவா நான் எடுத்துக்கிறேன், சிடின்னு. சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ். ஓகே, இப்போ ரெண்டு ஆங்கிள் வந்து எனக்கு வேணும், ரெண்டு ஆங்கிள் நான் எடுக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 2a ஈக்குவல் டு சி பிளஸ் டி, a ஈக்குவல் டு சி பிளஸ் டி அப்பான் 2. ஓகே, ஸோ சிமிலர்லி b வேணும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் எடுத்தேன் அப்படின்னா b ஈக்குவல் டு சி மைனஸ் டி அப்பான் 2. ஓகேவா? சரி, லிசன்பா. இப்போ எனக்கு சைன் ஏன்ற இடத்துல பின்ற இடத்துல, சரியா, சைன் ஏ, லிசன், சைன் ஏ என்னது, ஏ வந்து சி பிளஸ் டி அப்பான் 2. ஓகே, சி பிளஸ் டி அப்பான் 2. இப்போ இதுதான் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுல, இது இல்லப்பா. லிசன், இங்க இதை கவனி, சைன் ஏ பிளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி. ஓகே, சைன் ஏ பிளஸ் பி சைன் ஏ மைனஸ் பி. இப்போ இன்னொரு ஆங்கிள், ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணி நான் ஒரு சிங்கிள் ஆங்கிளா கொண்டு வந்துடுறேன். சைன் ஏ பிளஸ் பிக்கு நான் எடுத்தோம் சின்னு எடுத்தோம், ஏ மைனஸ் பிக்கு டின்னு எடுத்தோம். ஓகேவா? சைன் சி பிளஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 sin A. ஓகே, A வந்து என்னது, C பிளஸ் டி அப்பான் 2. இது என்னது, cos C மைனஸ் டி அப்பான் 2. கிளியரா? இங்க அப்ளை பண்ணாம இதை தான் நம்ம டிரைவ் பண்ணி போட்டிருக்கோம். டிரைவ் பண்றதுல நான் எழுதிட்டு இருக்கேன், ரெண்டு ஆங்கிளை வந்து ஆட் பண்ற கான்செப்ட். ஓகே, ப்ராடக்ட்ல செகண்ட் பார், செகண்ட் சார் ஏன் சார் தேவையில்லாம இதை ஆட் பண்றாங்க அப்படின்னா, லிசன், போன கேஸ் வந்து, போன கேஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ், ஆங்கிள்ஸ் வந்து சைன் ஏ பின்னு இருக்கு, சரியா? ஏ பினுக்கு சிங்குலரா இருக்கு. ஓகே, ஸோ இதே நான் வந்து சம்ல வந்து பாக்குறப்போ ரெண்டு ஆங்கிளா இருக்கிறதால ஒரு ஆங்கிளா தான் நான் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு ஆங்கிளா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆங்கிளோட ஓகேவா? சிமிலர்லி சைன் சி மைனஸ் ஆஃப் சைன் டி, மைனஸ் ஆஃப் சைன் டி பின்னாடி பார், சைன் ஏ பிளஸ் பிக்கு சி போட்டேன், ஏ மைனஸ் பிக்கு டி போட்டேன். இந்த 2 இந்த சைடு போயிருச்சு அப்படின்னா காஸ் ஏ சைன் பியா, 2 அந்த சைடு போயிருச்சு அப்படின்னா காஸ் ஏ, ஏ வந்து சி பிளஸ் டி அப்பான் 2 சைன் சி மைனஸ் டி அப்பான் 2. புரியுதாப்பா? தேர்டு ஃபங்க்ஷன் ஃபோர்த்து ஃபங்க்ஷன் நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதி வைங்க. தேர்ட் ஃபங்க்ஷன் ஃபோர்த் ஃபங்க்ஷன் நோட்ஸ் எடுத்து எழுதி வைப்போம். அப் டு திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? என்னாச்சு, எல்லாம் தூங்கிட்டீங்களா?
நெக்ஸ்ட் சம், நெக்ஸ்ட் கான்செப்ட், சம் இல்ல கான்செப்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அலைடு ஆங்கிள்ஸ், அலைடு ஆங்கிள்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அலைடு ஆங்கிள்ஸ். ஓகே, சரி லிசன். ஒரு கிராஃபை ட்ரா பண்றான். ஓகே, ஒரு கிராஃபை ட்ரா பண்றான் அப்படின்னா, ஸோ அந்த கிராஃப்ல நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு, ஓகேவா. ஸோ சென்டர் பாயிண்ட் 0 1 2 3 இப்படி போடுவோம். ஓகே, இதுல -1 -2 -3 போடுவோம். இங்கேயும் -1 -2 -3 போடுவோம். ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் நான் சொல்றது எல்லாத்துலயுமே ஒரு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்பா. ஓகே, பின் ட்ராப் சைலண்ட்ல கிளாஸை மட்டும் கவனி, பின் ட்ராப் சைலண்ட்ல கிளாஸ் மட்டும் கவனி. ஸோ இது எல்லாமே என்னது, பாசிட்டிவ் வேல்யூ. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூ, ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதும் பாசிட்டிவ் வேல்யூ, எக்ஸ் டேஷ்ல இருக்கிறது நெகட்டிவ் வேல்யூ, ஒய் டேஷ்ல இருக்கிறது நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா, சரி. அகைன் லிசன் பண்ணு, அகைன் லிசன் பண்ணு. நல்லா லிசன் பண்ணுப்பா. அலைடு ஆங்கிள்ஸ்ல, ஸோ இந்த கிராஃப்ல படி பார்த்தேன் அப்படின்னா, நான் ஒரு 90 டிகிரிக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றேன். 90 டிகிரிக்கு, ஓகே, 90 டிகிரிக்கு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும்போது இது 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போடேனியஸ். சரியா, ஹைப்போடேனியஸ். இது தீட்டா, தீட்டாக்கு இந்த சைடு இருக்கிறது என்னது, ஆப்போசிட். இது அட்ஜசன்ட். ஓகே, லிசன். இப்போ எனக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லும் என்னதான், எல்லாமே எல்லாமே பாசிட்டிவ். சரியா, எல்லாமே பாசிட்டிவ். அட்ஜசன்ட்லயும் பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ். ஹைப்போடேனியஸ் பார்த்தேன் அப்படின்னா, ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது வெறும் எனக்கு ஹைப்போடேனியஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, ஆப்போசிட் ஆங்கிள் பாசிட்டிவ் ஸ்கொயர் பிளஸ் பாசிட்டிவ் ஸ்கொயர் எனி ஹவ் பாசிட்டிவ் வேல்யூ ஹைப்போடேனியஸும். ஓகேவா, கிளியராங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது குவாட்ரண்ட். சரியா, குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ நான் இப்போ எழுதியிருக்கிறது உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஓகே, நீ எதையுமே மக்கப் பண்ண தேவையில்ல, மொத்தம் கான்செப்டா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ போறது தான் ஷார்ட்கட். சரியா, நீங்க போறது தான் மாஸ்டர் மைண்ட். லிசன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட வேல்யூஸ் என்னவா, 0 to 90 டிகிரி, 0 to 90 டிகிரி. செகண்ட் குவாட்ரண்டோட ஆங்கிள் வேல்யூ 91 டிகிரி டு 180 டிகிரி. ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட்ல 181 டிகிரி டு 270 டிகிரி. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 271 டிகிரி டு 360 டிகிரி. நான் எல்லாத்துக்குமே வரேன், முதல்ல ஒரு ஒரு குவாட்ரண்டா முடிச்சுட்டு போறேன். சரியா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பார். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஹைப்போடேனியஸும் பாசிட்டிவ். ஓகே, ஆப்போசிட் அட்ஜசன்ட். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல சைன் தீட்டா, சைன் தீட்டா ஈக்குவல் டு, நான் என்ன சொன்னேன், சைன்னா சோ, ஆப்போசிட் பை ஹைப்போடேனியஸ். ஸோ ஆப்போசிட் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ, ஹைப்போடேனியஸ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ, சைன் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா, சைன் தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட் லிசன் பண்ணு. காஸ் தீட்டா, காஸ் தீட்டா வந்து காஸ்னா சிஏ, அட்ஜசன்ட் பை ஹைப்போடேனியஸ். ஓகே, அட்ஜசன்ட் வேல்யூ எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ, ஹைப்போடேனியஸ் பாசிட்டிவ் வேல்யூ.
காஸ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட் காசும் சைனும் பாசிட்டிவ்னா tan என்னது? tan தீட்டா வந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ற அப்படின்னா sin தீட்டா பை காஸ் தீட்டா தான் tan. பாசிட்டிவ் பை பாசிட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே. சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டா காட் தீட்டா. சரியா? எல்லாமே இதோடைய ரிவர்சல். அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா டான் தீட்டா காட் தீட்டா சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். கான்செப்ட் கிளியராப்பா? டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணு. சார் என்னது சார் பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூன்றீங்க? பின்னாடி வரப்போ சம் புரியறப்போ உனக்கு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் கவனி. லிசன். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 0 to 90 டிகிரி. ஓகே. இது செகண்ட் குவாட்ரண்ட் 91 டிகிரி டு 180 டிகிரி. இதுல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் கொண்டு வரேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லிசன் பா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி. ஓகே. ஸோ இது 90 டிகிரி. இது டீட்டா. டீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இது ஆப்போசிட் ஆங்கிள். சரியா? இது அட்ஜசன்ட். டீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது அட்ஜசன்ட். இது ஹைப்போடேனியஸ். ஓகே. ஹைப்போடேனியஸ் வந்து லிசன் ஃபர்தரா வந்து இதுலயும் வந்து என்னது ஆப்போசிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் இது பார்த்தோன்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் பார்த்தா நெகட்டிவ். ஓகே. நெகட்டிவ் ஸ்கொயர் பண்ண அப்படின்னா அதுவும் எனக்கு பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் ஹைப்போடேனியஸ் பாசிட்டிவ். ஓகே. ஹைப்போடேனியஸ் பாசிட்டிவ். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் செக் பண்றேன். sin தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடேனியஸ். ஆப்போசிட் வந்து எனக்கு பாசிட்டிவ், ஹைப்போடேனியஸும் பாசிட்டிவ். எஸ் பாசிட்டிவ். காஸ் தீட்டாவை பார்க்குறேன். காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போடேனியஸ். அட்ஜசன்ட் வேல்யூ நெகட்டிவ். ஓகே. அட்ஜசன்ட் வேல்யூ நெகட்டிவ். இதுல நெகட்டிவ் அப்பான் பாசிட்டிவ் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ. காஸ் தீட்டா நெகட்டிவ் வேல்யூ. புரியுதாப்பா? சரி. காஸ் நெகட்டிவ்னா அப்போ tan என்ன இருக்கும்? tan தீட்டா வந்து sin தீட்டா பை காஸ் தீட்டா. sin தீட்டா பாசிட்டிவ் tan தீட்டா நெகட்டிவ். tan தீட்டாவும் நெகட்டிவ். ஓகே. அப்போ ஒன்லி திங் பாசிட்டிவ் என்ன வரும்? sin வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடேனியஸ்னா சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன். கொசிகன் தீட்டா வந்து அதோடைய ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் பை பாசிட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூ. செகண்ட் குவாட்ரண்ட். கான்செப்ட் புரியுதாங்க? ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒன்லி திங் பாசிட்டிவ் எது? ஒன்லி திங் பாசிட்டிவ் சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் மட்டும்தான். சைன் தீட்டா கொசிகன் தீட்டா. சைன் தீட்டா அதோடைய ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா. சைன் தீட்டா கொசிகன் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். மற்றது எல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்டு குவாட்ரண்ட். லிசன் பா. தேர்ட் குவாட்ரண்ட்ல இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஹைப்போடேனியஸ். ஒன் ஆஃப் த ஆங்கிள். சரியா? ஒன் ஆஃப் த டீட்டா. ஸோ இந்த டீட்டாவை நீ ஆப்போசிட்டா எடுத்துக்க. சரியா? டீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது தான் அட்ஜசன்ட்.
தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது adjacent, ரைட்? adjacent வேல்யூ நெகட்டிவ், ஓகே. ஆப்போசிட் வேல்யூ ஆக்சிஸ்ல பாரு, இந்த ஆக்சிஸ்ல கொண்டு வரேன் 4 குவாட்ரண்ட்ல. ஹைப்போடேனியஸ் வேல்யூ, ஓகே. இப்போ ஹைப்போடேனியஸ் வேல்யூ என்னங்க வரும்? ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸ்கொயர் பண்றது எல்லாமே பாசிட்டிவ் தான், சரியா? ஸ்கொயர் பண்ற வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான், ரைட்? இப்போ இது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல 181 டிகிரி டு 270 டிகிரி, தேர்ட் குவாட்ரண்ட். லிசன் பா. sin theta, sin theta equal to opposite by hypotenuse. ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? நெகட்டிவ். நெகட்டிவ் அப்பான் பாசிட்டிவ். என்னது? நெகட்டிவ் அப்பான் பாசிட்டிவ், நெகட்டிவ் தான், ஓகே. நெக்ஸ்ட் tan theta பாரு. tan theta வந்து சாரி cos theta. cos theta வந்து adjacent by hypotenuse. adjacent by hypotenuse, adjacent value நெகட்டிவ், ஓகே. hypotenuse பாசிட்டிவ், எனக்கு cos theta நெகட்டிவ். tan வந்து sin upon cos, மைனஸ் மைனஸ் கேன்சல். ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் பாசிட்டிவ். ஆன்சர் பாசிட்டிவ். கிளியராங்க? சைனும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், நமக்கு பாசிட்டிவ்ல வரும், ஓகே. tan பாசிட்டிவ்னா அதோடைய ரெசிப்ரோக்கல் காட், காட்டும் பாசிட்டிவ் தான், ஓகே. ஸோ அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல எனக்கு tan theta cot theta, tan theta cos theta பாசிட்டிவ், ஆல் அதர் ஆங்கிள்ஸ் ஆர் நெகட்டிவ். சிமிலர்லி இதே மாதிரி அப்ளை பண்ற அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து cos theta வந்து பாசிட்டிவ், ஓகே. சீக்கன் அதோடைய ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ், ஆல் அதர்ஸ் ஆர் நெகட்டிவ், ஆல் அதர்ஸ் ஆர் நெகட்டிவ். அப் டு இந்த அலைடு ஆங்கிள்ஸோட கான்செப்ட் எல்லாருக்குமே கிளியராங்க? அலைடு ஆங்கிள்ஸோட கான்செப்ட் இப்ப சொன்னது வரைக்கும் சரி. நெக்ஸ்ட் பார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசிக்ஸ் கிளாஸ், சரியா? அடுத்து கவனி, பேசிக்ஸ இன்னும் உள்ள போ, ஓகே. 0 டிகிரி, ஓகே. லிசன் பா, லிசன். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 0ல இருந்து, சரியா? ஏன்னா என்டையர் ரவுண்ட் வந்து ஒரு 360 டிகிரி, ஓகே. வேல்யூஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது நினைக்கிறப்போ வேல்யூஸ் வந்து 0 டிகிரில இருந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன், ஓகே. தீட்டா பார்த்தா அப்படின்னா தீட்டா இஸ் அ அக்யூட் ஆங்கிள். வென் தீட்டா இஸ் அ அக்யூட் ஆங்கிள் கன்சிடர் பண்ண சொல்றேன். ஸோ அப்போ தீட்டால இருந்து 0ல இருந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன், சரியா? 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்றப்போ அப்போ அக்யூட் ஆங்கிள்னா டில் 90 டிகிரி, ஓகே. 0ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 89 டிகிரின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கேன். 89 டிகிரி, அப்போ 89 எந்த குவாட்ரண்ட்ல வரும் நமக்கு? 89 டிகிரின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து 0 to 90 டிகிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், சரியா? இப்போ நான் 89 டிகிரி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ 89 டிகிரினா 0ல இருந்து 0 டிகிரி பிளஸ் 89 டிகிரி, 0ல இருந்து தான் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 0 டிகிரி பிளஸ் தீட்டா, ஓகே. 0 டிகிரி பிளஸ் தீட்டா, புரியுதா? அக்யூட் ஆங்கிள் தீட்டானா அந்த நான் கொடுத்த மாதிரியே 89 டிகிரி, அதுதான் தீட்டா, ஓகே. ஸோ 0 டிகிரி பிளஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மெஷர் பண்ணும். ஸோ அந்த தீட்டா வந்து 89 இருந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், சரியா? 90க்கு மேல போகுது அப்படின்னா அது செகண்ட் குவாட்ரண்ட், ஓகே. ஸோ அப்போ தீட்டா வந்து
இது வந்து 90 டிகிரி அப் டு. ஓகே, அப் டு 90 டிகிரி. ஸோ இது 91 இதுல வந்துடும். 91 செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். செகண்ட் குவாட்ரண்ட்ல 91 டு 180 டிகிரியா. ஸோ அப்போ நமக்கு 91ல இருந்து பாக்குறப்போ, அதாவது 0க்கு மேல பார்த்தோம், 90க்கு உள்ள பார்க்கணும். அப்ப 90க்கு உள்ள பார்த்த அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் 1 டிகிரி. அப்பா புரியுதா? அதானே 89 டிகிரி. 90 டிகிரி மைனஸ் 1 டிகிரி. ஓகே, சரி லிசன்பா. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் வந்து ஒன்று இருக்கு. அதாவது 90 டிகிரி மைனஸ் தீட்டா. சரியா? செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்ல 9க்கு மேல வந்துடும். 90 பிளஸ் தீட்டா 91. ஓகே, 90க்கு மேல இருக்குது. ஸோ கம்மியா வரணும் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் தீட்டா. சிமிலர்லி தேர்ட் குவாட்ரண்ட்ல 180 டிகிரி பிளஸ் தீட்டா. ஓகே, 270 டிகிரி மைனஸ் தீட்டா. fourth quadrant 270 degree plus theta, 360 degree minus theta, 360 degree minus theta. Okay, so இத 360 degree minus theta னும் சொல்லலாம், 0 minus theta னும் சொல்லலாம். 0 minus theta. clear அப்பா? again இதுக்கு மேல போகுது அப்படின்னா இங்க again என்ன வந்துரும், 360 degree plus theta னு வரும். ஒரு சைக்கிள் முடிஞ்சு திரும்ப வருது அப்படின்னா, ஓகே, அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் இது 90. ஸோ இது 91ல இருந்து 180க்கு முடியுது, 180 270க்கு முடியுது, 270 360க்கு முடியுது. 360க்கு மேலனா அகைன் இங்க தான் வரும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு. 360 பிளஸ் தீட்டா. இது யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகே, லிசன் பா. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எனக்கு எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவ். சரியா? எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் பாசிட்டிவ். இதுல வந்து எனக்கு சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ். தேர்ட்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா டான் தீட்டாவும் காட் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாம் நெகட்டிவ். ஃபோர்த்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும், காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். இதை தான் நம்ம ஸ்கூல் டேஸ்ல உன்னை மகப் பண்ண சொல்லியிருப்பாங்க. என்னென்ன? ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு. ஓகே, ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு உன்னை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லியிருப்பாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்னன்னா எல்லாமே பாசிட்டிவ். எஸ்னா சைன், எஸ்னா சைன், டீனா டேன், சீனா காஸ். ஆல் சில்வர் டீ கப்ஸ். சம்வாட் எங்கேயோ படிச்சது வந்து நம்ம பிரெயின்ல ஒரு கொலாஜன் நடக்கும். செஷன் முடிஞ்ச அப்புறம் கிளாஸஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு குரூப்ல அட்லீஸ்ட் ஒரு டைமாவது வந்து ஷேர் பண்ணுங்க. சரியா? என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், பட் ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியணும்ல. ஸோ தட் குரூப்ல போட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்தாங்க அப்படின்னா
நானுமே ரொம்பவே எந்துவா கிளாஸஸ் எடுப்பேன். ஒரு ஃபீட்பேக்காக தான் குரூப்ல போடுங்கன்ற. சார் இன்னைக்கு கிளாஸ் வந்து நல்லா போச்சு சார். எனக்கு இந்த கிளாஸ் கொஞ்சம் போரா போச்சு சார். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுங்க சார். எதனாலும் வந்து ஆக்டிவா இருக்கணும். கிளாஸ் முடிஞ்சிச்சு. எனக்கு என்ன வந்துச்சு? அடுத்த கண்டென்ட்டை தேடி போயிடுவோம். ஸோ அப்படின்னு இருக்காத. ஸோ ஒரு கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணு. எந்த ஒர்க் பண்ணாலும் ஸோ ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டோட எல்லாமே பண்ணுங்க. சரிப்பா. நெக்ஸ்ட் லிசன் பண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல எப்பெல்லாம் வந்து 90 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டால இருக்கோ, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் 90 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டால இருக்கோ, 270 டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டால இருக்கோ, சரியா? 270 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டால இருக்கோ, அதாவது ஆட் மல்டிபிள் ஆஃப் தீட்டா, ஆட் மல்டிபிள் ஆஃப் தீட்டா. ஓகே. ஸோ கொஸ்டின்ல வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை வந்து சைன் 90 பிளஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு கொசிகன் சீக்கன் 90, ஸோ இல்லை 270 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டால கேட்குறாங்க அப்படின்னா நீ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும். யூ ஷுட் சேஞ்ச் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. இதே 0 டிகிரி, 180 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 360 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டால கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் தீட்டா. ஓகே. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், சேஞ்ச் பண்ண கூடாது. நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். முக்கியமானது சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆட் டிகிரியில் இருக்கும்போது, நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஈவன் சைடில் இருக்கிறப்போ. சார் சேஞ்ச்னா என்ன சார் அப்படின்னா, சேஞ்ச்னா லிசன், சேஞ்ச்னா ட்ரிக்னாமெட்ரிக்ல சைன் கேட்டாங்க அப்படின்னா அதை காசாவும், காஸ் கேட்டாங்க அப்படின்னா அது சைனாவும் சேஞ்ச் பண்ணும். ஓகே. டேன் கேட்டாங்க அப்படின்னா டேனை காட்டாவும், காட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது டேனாவும் சேஞ்ச் பண்ணும். சீக்கன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சீக்கனை கொசிக்கனாவும், கொசிக்கனை சீக்கனாவும் சேஞ்ச் பண்ணும். எப்போ? when trigonometric angles are in multiples of theta, 90 plus or minus theta, 270 plus or minus theta, odd multiples. ஓகே. இப்படிதான் சேஞ்ச் பண்ணும். நீ சைன்னா கொசிக்கன்னு சொல்லி ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கலை போட்டு போற. ரெசிப்ரோக்கல் கிடையாது. சைன்னா காசு, காசுனா சைன், டேன்னா காட்டு, காட்னா டேன், சீக்கன்னா கொசிக்கன், கொசிக்கன்னா சீக்கன். ஓகே. இதுதான், இப்படிதான் நீ சேஞ்ச் பண்ணும். கிளியராப்பா? ஒன் 180 பிளஸ்ல இருந்தா நோ சேஞ்ச். சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் வந்து sin 270, sin 270 பிளஸ் தீட்டான்னு கேட்டாங்க அப்படின்னா, லிசன், இப்போ sin 270 பிளஸ் தீட்டா, sin 270னா ஆங்கிள் வந்து ஆடு. அப்போ கண்டிப்பா ஆடு ஆங்கிளா இருந்தால் அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரியா? சைனா இருந்தா என்னவா சேஞ்ச் பண்ணும்? காசா சேஞ்ச் பண்ணும். ஓகே. காஸ் தீட்டா, காஸ் தீட்டாவா சேஞ்ச் பண்ணும். லிசன், இப்போ அந்த குவாட்ரண்ட்டை இப்போ கண்ணுக்குள்ள கொண்டு வரணும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் கொண்டு வந்தோம்ல. ஓகே. ஆல் சில்வர் டீ கப்ஸ், அதாவது sin 270, ஓகேவா, 270 பிளஸ் தீட்டா,
ஓகே sin 270 பிளஸ் தீட்டானா இந்த 4 குவாட்ரண்ட்ல 270 பிளஸ் தீட்டா எங்க வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்டா, தேர்ட் குவாட்ரண்டா, ஃபோர்த் குவாட்ரண்டாப்பா? எதுலப்பா வரும் 270 பிளஸ் தீட்டா? டூ செவன்டி பிளஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். பட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ்? எனக்கு காஸ் வேல்யூ பாசிட்டிவ், காஸ் வேல்யூ பாசிட்டிவ், சீக்கன் வேல்யூ பாசிட்டிவ். சரியா? அப்ப மத்ததெல்லாம் நெகட்டிவ். அப்ப இங்க சைன் கேட்டிருக்காங்க. சரியா? சைன் வந்து அப்படின்னா சைன் வேல்யூ நெகட்டிவா தான் இருக்கணும். சரியா? அப்போ நெகட்டிவ் வேல்யூ. சார் இங்க காசு வந்திருக்கிறதும் காசு தானு கேட்டா அது கிடையாது. சரியா? சைன் 270, சைன் 270 தான் நீ பார்க்கணும். ஓகே. சிமிலர்லி சீக்கன் 180 மைனஸ் தீட்டா நோ சேஞ்ச். சீக்கன்னா நோ, அதாவது 180னா நோ சேஞ்ச். பட் சீக்கன் 180 டிகிரி மைனஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா, ஆனா 180 டிகிரி மைனஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட்ல வரும்? 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா எதுலப்பா வரும்? 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட், 180க்கு உள்ள. சரியா? செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட்ல சைனும் அதோடைய ரெசிப்ரோக்கலும் கொசிக்கனும் தான் பாசிட்டிவ், சீக்கன் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் மைனஸ் சீக்கன் தீட்டா. கிளியரா? tan 180 பிளஸ் தீட்டா, tan 180 பிளஸ் தீட்டா. ஓகே. 180 இருந்தால் நோ சேஞ்ச், அப்படியே வந்துடும். பட் 180 பிளஸ் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட், tan is positive, so positive. cot 90 plus theta, cot 90 plus theta எந்த குவாட்ரண்ட் பா? செகண்ட் குவாட்ரண்ட். சரியா? 19 வந்தா சேஞ்ச், காட்டா இருந்தா டேனா மாத்தணும், காட்டா இருந்தா டேனா மாத்தணும். அப்போ 90 பிளஸ் தீட்டானா 90க்கு மேல போயிருது. சரியா? அப் டு 90 இது, 90க்கு மேல இருக்குது இது. இங்க சைன் காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ், மத்ததெல்லாம் நெகட்டிவ், மத்ததெல்லாம் நெகட்டிவ். கிளியராங்க? ரைட்பா. எனிஹவ் நம்ம கொஸ்டின்ல வந்து சம்டைம்ஸ் சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவா மாத்திர, சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவா மாத்திர சுச்சுவேஷன் வரலாம். அந்த மாதிரி ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணும்போது, ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணும்போது நான் சொல்றத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க, நான் சொல்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க. சரியா? அதாவது தீட்டா பிளஸ் 90 மைனஸ் தீட்டா. ஓகே, ரெண்டு ஆங்கிள் தீட்டா 90 மைனஸ், ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 90 டிகிரி வருது. ஓகே, இது எல்லா கேஸுமே அப்ளிகபிள். அதாவது சைன் தீட்டாவை காசா மாத்திர சுச்சுவேஷன் வந்தால் அப்ப அது என்னவா மாத்தணும்? காஸ் 90 மைனஸ் தீட்டாவா தான் நீ மாத்தணும். சைனை காசா மாத்திர சுச்சுவேஷன் வந்தால் சைன் தீட்டான்றது என்ன? சைன் தீட்டான்றது, அதாவது தீட்டான்றது ஆங்கிள். சரி, அப்ப 90 டிகிரிக்கு நமக்கு ஈக்குவலா எப்படி வருது? நைன்டி டிகிரி. ஓகே, ரெண்டுத்தையும் சம் பண்ணி மைனஸ் பண்ண அப்படின்னா அதே மாதிரி காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டாவை தான் நீ மாத்தணும். சைன்னா காசு, காஸ்னா சைன். அதே மாதிரி டேன்னா காட்டு, டேன்னா காட்டு. ஓகே, 90 மைனஸ் தீட்டா. சிமிலர்லி சீக்கன், சீக்கன் தீட்டா அப்படின்னா கொசிக்கன், கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பா. கிளியரா?
சரி ஓகே லிசன். நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் ரேஞ்சஸ். அலைட் ஆங்கிள்ஸ்ல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சஸ். ஓகே லிசன். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பண்ணிடலாம். ஏ வேல்யூ பி வேல்யூன்னு இருக்கு சரியா? ஏ வேல்யூ பி வேல்யூன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு எப்படி சொல்லலாம்? சரி ஓகே, நான் டைரக்டா சம்முக்கே போறேன். சம்ல கான்செப்ட்கே போறேன். புரியல அப்படின்னா கேளுங்க, நான் அப்போ கிளாரிஃபை பண்றேன். ஓகே ரேஞ்சஸ் லிசன் பா. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகே சைன் தீட்டா காஸ் தீட்டா இது ரெண்டு தெரிஞ்சா போதும், நம்ம எல்லாமே பண்ணிடலாம். 0 1/2 1/√2 √3/2 இது வேல்யூ 1. இது ரெசிப்ரோக்கல் √3/2 1/√2 1/2 0. லிசன் பா. இந்த ரேஞ்சஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிசன். அதாவது 0 டிகிரி அந்த டீட்டா வந்து இதுதானே ஆங்கிள், இதெல்லாம் ஆங்கிள். இந்த டீட்டா வந்து பார்த்த அப்படின்னா 0க்கும் 45க்கும் 45 டிகிரி சரியா? 0 45 டிகிரி இன் பிட்வீன் டீட்டா, அதாவது 0 டிகிரி 45 டிகிரி, 0 டிகிரில இருந்து 45 டிகிரி, அதாவது 1 2 3 4 5 6 7 8 அப் டு 45 வரைக்கும் டீட்டா. இந்த ரேஞ்சை வந்து மெஷர் பண்றது எப்படி பண்ணுவோம்? அப்போ டீட்டா வந்து 0வை விட டீட்டா கிரேட்டர், கரெக்டா? ஏன்னா டீட்டா மே பி 1 டிகிரி, டீட்டா மே பி 2 டிகிரி, அப்போ 0வை விட கிரேட்டர். 45 டிகிரி லெஸ் தென் 45 டிகிரி. நான் இந்த ரேஞ்ச் தான் எடுக்கிறேன். 0 டு 45 ரேஞ்சில், 0 டு 45 ரேஞ்சில் ஆங்கிள் எப்படி இருக்கும்? 0 டீட்டா வந்து 0வை விட கிரேட்டரா இருக்கும், 45 விட லெஸரா இருக்கும் அந்த ரேஞ்ச். அப்பனா வேல்யூஸை பாருங்களேன். வேல்யூஸ் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டாவை கம்பேர் பண்ணிப்பாரு. சைன் தீட்டா 0, காஸ் தீட்டா 1. ஓகே எது கிரேட்டரு? 1 தான் கிரேட்டர். சைனு 30 1/2 √3/2 எது கிரேட்டரு? காஸ் தான் கிரேட்டர். ஓகே இது ரெண்டுத்தையும் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவல். அப் டு 45 டிகிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப் டு 45 டிகிரி லிசன். அப் டு 45 டிகிரி cos theta is greater than sin theta. இந்த ரேஞ்ச் புரியுதாங்க? இந்த ரேஞ்ச் எல்லாருக்கும் புரியுதாப்பா? நவீன் கேளுங்க, என்ன டவுட்? அதான் லாஸ்ட் கான்செப்ட் தான். ஆடியோல கேக்குறதா இருந்தாலும் ஆடியோ எனேபிள் பண்ணி கேளுங்க. காசுக்கு லாஸ்ட் ஸ்லைடுக்கு இதாப்பா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே அதானப்பா. லிசன், நான் அதுதான் திரும்ப திரும்ப சொன்னேன், இதை தான் நீ பார்க்கணும். ஓகே 270 பிளஸ் டீட்டா சைன் சைன் 270னா 270 பிளஸ் டீட்டா எங்க வருது? இது 90, இது 180, இது 270, 270க்கு மேல வருது. 270க்கு மேல வந்து பார்த்த அப்படின்னா காசும் சீக்கிரம் தான். இது கன்வர்ஷனா நீ பார்க்க கூடாது, இதை தான் நீ பார்க்கணும். எனக்கு இது நெகட்டிவ் வேல்யூல இருக்கு.
ஓகே. சரி, நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச் எல்லாருக்கும் புரியுதுல? லிசன். இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்த அப்படின்னா 0 டிகிரி தீட்டா 45 டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஓகே, ஈக்குவல் டு வந்தால் cos theta is greater than or equal to sin theta. ஏன் greater than or equal to போட்டோம்? இது வரைக்கும் greater, இது வந்து ஈக்குவல் தானப்பா. சைனும் காசும் ஈக்குவல். புரியுதா இந்த ரேஞ்ச்? நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட் வந்து 0 less than or equal to theta less than or equal to 45. Less than or equal to 45. ரேஞ்ச் தான் சரியா? அப்போ ரேஞ்சஸ் வந்து கொண்டு போறப்போ 45 டிகிரில இருந்து கொண்டு போறோம். 45 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு தீட்டா 90 டிகிரி. இதுல வந்து எனக்கு சைன் இஸ் கிரேட்டர் தென் காஸ். எப்படி சைனு? அதாவது தீட்டா 45 வந்து ஈக்குவல் டுனா 45யும் நீ கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு இல்ல அப்படின்னா 45க்கு மேல தான் நீ கன்சிடர் பண்ணணும். தீட்டா இஸ் கிரேட்டர் தென் 45. தீட்டா இஸ் கிரேட்டர் தென் 45 விட கிரேட்டர். ஓகே, அப்போ சைன் வேல்யூ √3/2, இது 1/2. அப்போ எனக்கு சைன் தான் கிரேட்டர். இதுல இருந்து பார்த்தனா எனக்கு சைன் தான் கிரேட்டர். கிளியரா? However, 45 டிகிரி less than or equal to theta less than or equal to 90 டிகிரி அப்படின்னும் போது ரேஞ்ச் sin theta is greater than or equal to cos theta. ரேஞ்ச் புரியுதுலப்பா? எப்படி நம்ம ரேஞ்ச பார்க்கணும்னு? இப்போ முடிஞ்சா? புரியுதா இல்லையா? ஓகேப்பா. சரி, ஸோ செஷன் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, செஷன் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்ப்பா.